ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்னைக்கு நம்ம ஒரு பெரிய சாதனையாளரை பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம். அவர் யார் அப்படின்னா, அவரும் ஒரு மாற்றுத்திறனாளி நபர். திரு ஹெச். ராமகிருஷ்ணன் அவரை பத்தி தான் நம்ம முழுக்க முழுக்க தெரிஞ்சுக்க போறோம். நம்ம இப்போ தமிழ்நாட்டுல இருந்து ஒரு மாற்றுத்திறனாளி நபர் எவ்வளோ பெரிய சாதனை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம சர்ச் பண்ணி படிச்சுட்டு இருந்தோம். ஸோ அதில் முக்கியமான நபர், முதல் நபராக நம்ம ஹெச். ராமகிருஷ்ணன் ஐயா வந்தாங்க. இப்போ இவர் தொடக்க காலங்கள்ல இவருடைய 2 1/2 வயதிலேயே இவருக்கு போலியோ நோய் அட்டாக் ஆகி, அதனால 2 கால்களையும் அவர் இழந்துடுறாரு அப்படின்னா செயலிழந்துருது. அதனால இவர் தவழ்ந்து செல்லக்கூடிய நிலைமையிலேயே தான் அவருடைய வாழ்க்கை முழுவதும் கழிக்கிறாரு. இவர் பட்டப்படிப்பு படிச்சு முடித்தவுடன் யுபிஎஸ்சி பாஸ் பண்ணிடுறாரு. பிரிலிம்ஸ், மெயின்ஸ் எல்லாமே பாஸ் பண்ணிடுறாரு. அந்த யுபிஎஸ்சி பாஸ் பண்ணாலும் இவருடைய நாட்டம் எதை நோக்கி இருக்கு அப்படின்னா, வாசிப்பு, செய்தியாளராக போகணும் அப்படிங்கிற அந்த துறையிலேயே தான் இவருடைய நாட்டமும் இவருடைய விருப்பமும் அதிகமாக இருக்கிறனால, இவர் அந்த துறைகள்ல நிறைய இடத்துல வாய்ப்புக்காக நிறைய இடத்துல விண்ணப்பிக்கிறாரு. அந்த விண்ணப்பங்களை எல்லாம் இவருடைய உடல் ரீதியான குறைபாடுகள் மூலமாக அதை ஒரு காரணமாக குறையாக சொல்லி 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 நிராகரித்து கொண்டே இருந்திருக்கிறார்கள். அது இவருக்கு மிகவும் வருத்தம் அளிக்கக்கூடிய ஒரு செயலாக இருந்ததனால், இவர் இவருக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு செய்தி வாசிப்பாளர், நேஷனல் லெவல்ல பெரிய செய்தி வாசிப்பாளராக இருக்கக்கூடிய இவருடைய விருப்பமான ஒரு நபருக்கு அவர் ஒரு கடிதம் எழுதியிருக்கிறாரு. அதுல இந்த மாதிரி எனக்கு இந்த துறையில மிகவும் ஆர்வம் உண்டு அப்படின்னு சொல்லி இவருடைய பதிவையும் இந்த மாதிரி செய்தி வாசிப்பு அப்படிங்கிற ஒரு கண்டென்ட்டை எடுத்து வாசிச்சு அதனுடைய பதிவோட சேர்த்து ஒரு சிடி கேசட்டோட சேர்த்து அனுப்புறாரு. ஸோ அந்த இதை பார்த்தீங்கன்னா அவர் பார்த்துட்டு திருப்பி ஒரு ரிப்ளை பண்றாரு. அகில இந்திய வானொலிக்கு நீங்க விண்ணப்பம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்கிறாரு. ஸோ அந்த விண்ணப்பம் இவர் அவர் சொல்றதை கேட்டு இவரும் அந்த இந்திய வானொலிக்கு விண்ணப்பம் பண்றாரு. அந்த பதிவினை பார்த்த அகில இந்திய வானொலி இவரை இவருடைய திறமையை பாராட்டி இவரை ஹையர் பண்ணிக்கிறாங்க. ஹையர் பண்ண பிறகு அதிலிருந்து இவர் ஒரு 25 ஆண்டு காலம் அதை தொடர்ந்து அதை தொடர்புடைய பல துறைகளில் பணியாற்றி இருக்கிறார். என்னென்னதுன்னா, பொதிகை சேனல், இந்தியன் நேஷனல் டெலிவிஷன்ல ஒர்க் பண்ணியிருக்கிறாரு. அதே மாதிரி மத்திய அரசினுடைய தகவல் தொழில்நுட்பத்துறை மற்றும் ஒளிபரப்புத்துறையில மிக உயரிய பொறுப்புகளில் பதவி வகித்த முதல் மாற்றுத்திறனாளி நபரும் இவரே ஆவார். இவர் நிறைய தொண்டுகள் செஞ்சுட்டு வராரு. ஒரு தொண்டு நிறுவனத்தை உருவாக்கி, அந்த தொண்டு நிறுவனம் என்ன அப்படின்னா, கிருபா அப்படிங்கிற ஒரு தொண்டு நிறுவனத்தை உருவாக்கி காது கேளாதோர், கண்ணு பார்வையற்ற நபர்கள், கால் கால் இழந்தவர்கள், இவர்களுக்கு எல்லாமே அதற்கு உண்டான சிறிய சிறிய கருவிகள், காது கேளாதவருக்கு செவித்திறன் கருவி, அதே மாதிரி கண்ணு தெரியாத நபர்களுக்கு குச்சி, அதாவது வாக்கிங் ஸ்டிக்கு, அதே மாதிரி முச்சக்கர வாகனங்கள், காலை இழந்த நபர்களுக்கு முச்சக்கர வாகனங்கள் போன்ற சிறிய சிறிய உதவிகளை அந்த தொண்டு நிறுவனத்தின் மூலம் செய்து வருகிறார். அதே போல வணிக ரீதியிலான நிறுவனங்களையும் உருவாக்கி அதிலும் சில மாற்றுத்திறனாளி நபர்களுக்கு வாய்ப்பளித்து வருமானம் வரக்கூடிய அளவுக்கு செய்து வருகிறார். அது என்ன அப்படின்னா, குடிநீர் சுத்திகரிப்பு, இந்த பால் பதப்படுத்துதல், இப்படிப்பட்ட நிறுவனங்களை தொடங்கி அந்த நிறுவனங்களையும் செய்து வருகிறார், வழிநடத்தி வருகிறார். அதே போல இவர் இசை துறையிலையும் இவருடைய பங்களிப்பு அளப்பரியதாக இருந்திருக்கு. கர்நாடக இசை, கோணக்கோல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனுடைய இது கர்நாடக இசையில இதை சொல்ற வாய் வழியா இசைக்கிற ஒரு இசை, இதை கர்நாடக இசைன்னு சொல்லுவாங்க. இதுல இவர் சிறப்புற இருந்ததுனால இவருக்கு தமிழ்நாடு அரசு இவரை பாராட்டி கலைமாமணி விருதும் வழங்கியிருக்கு. இதுக்கு மேல பாத்தீங்க அப்படின்னா, இவர் பிறப்பால ஒரு பிராமண சமூகத்தை சேர்ந்தவர்னால இவர் இந்து சமயத்தை சார்ந்த 2 நூல்களை எழுதியிருக்கிறாரு. அந்த 2 நூல்கள் மட்டும் இல்லாமல் பெரிய பெரிய நாளிதழ்களான தினமணி, தினத்தந்தி, இந்த மாதிரி சென்னை online.com, இந்த மாதிரி இருக்கிற பெரிய பெரிய
பத்திரிகைகள்லையும் இவருடைய பங்களிப்பு அளப்பரியதாக இருந்திருக்குது. அதே போல இவர் வந்து இந்த 25 ஆண்டுகள் இவர் ஒர்க் பண்ண நேரத்துல இவருடைய உயர் அதிகாரி இவரை வந்து ஊனமுற்றோர் அப்படின்னு சொல்லி குறைபாடுடையவர், உடல் ரீதியிலான குறைபாடுடையவர் என்று கான்ஃபிடென்ஷியல் அஃபெக்ட்ல இவர் சொன்னதுனால இவர் அப்போதைய குடியரசுத் தலைவர் வி கிரி அவர்களிடம் முறையிட்டுள்ளார். இப்படி வந்து என்னை வந்து தாழ்மைப்படுத்துறாங்க அப்படின்னு சொல்லி கான்ஃபிடென்ஷியல் அஃபெக்ட்ல சொல்றாங்க அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் உடனடியாக இவர் முறையிட்டதனால் உடனடியாக தீர்வு சொல்லியிருக்கிறார் வி கிரி அவர்கள், அப்போதைய குடியரசுத் தலைவர். கான்ஃபிடென்ஷியல் அஃபெக்ட்ல உடல் ரீதியிலான குறைபாடுள்ள மாற்றுத்திறனாளி நபர்களை குறிப்பிடக்கூடாது என்று அப்போவே உத்தரவிட்டிருக்கிறார். இது வந்து இவருடைய வாழ்க்கையில் முக்கியமான ஒரு நிகழ்வாக கருதப்படுகிறது. இவருடைய செய்தி வாசிப்பு, செய்தி தொடர்பாளர், அதே மாதிரி செய்தி நெறியாளராக இருந்த பொழுது இவர் தமிழ்நாட்டினுடைய முக்கியமான பிரதிநிதிகளையும் இந்தியாவினுடைய முக்கியமான பிரதிநிதிகளாக இருந்தவர்களையும் இவர் வந்து நேர்காணல் செய்திருக்கிறார். அதில் முக்கியமான நபர்கள் இந்திய திருநாட்டின் முன்னாள் ஜனாதிபதி திரு ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா அவர்கள், தமிழ்நாட்டின் முன்னாள் முதல்வர்களாக செல்வி ஜெயலலிதா அவர்களையும் கருணாநிதி ஐயா அவர்களையும் இவர் வந்து நேர்காணல் செய்திருக்கிறார், பாராட்டுகள் பெற்றிருக்கிறார். இந்தியன் வங்கியில இவர் பார்த்தீங்கன்னா இந்தியன் வங்கியில மக்கள் தொடர்புத்துறை மேலாளராக பணிபுரிந்து இந்தியன் வங்கியினுடைய பவள விழாவை தலைமையேற்று நடத்திய பெருமைக்குரிய நபராகவும் விளங்கி இருக்கிறார். இப்போ இவரை பத்தின ஃபுல் டீட்டெயில்ஸ்லையுமே இவருடைய முதல் 2.5 வயசுல இவருக்கு போலியோ அட்டாக் ஆச்சு பார்த்தீங்களா, அப்போல இருந்து இவருக்கு விவரம் தெரிஞ்ச வயசுக்கு அப்புறம் பட்டப்படிப்பு முடித்ததுக்கு அப்புறம் இவருடைய லா காலேஜில் இவர் வந்து இளங்கலை பட்டம் பெற்ற பிறகுமே இவருக்கு இதெல்லாம் படிக்கும்போது தெரியாத அந்த வந்து ஊனமுற்றோருங்கிற அந்த ஒரு மன குறைபாடு, உடல் குறைபாடு, வேலை தேடுகிற போது ஏற்பட்ட நிலை, இதையெல்லாம் வந்து அவர் உதாசீனப்படுத்தி விட்டு அவருடைய திறமையில மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணி இவ்வளோ பெரிய இடத்தை அடைய முடியும் அப்படின்னா நமக்கு வந்து கடவுள் எல்லா விதமான உடல் உபாதைகள் இல்லாத உடம்பை கொடுத்துருக்கிறாரு. ஸோ அதை யூஸ் பண்ணி நமக்கு என்ன திறமை இருக்குன்னு முதல்ல ஐடென்டிஃபிகேஷன் பண்ணி அந்த துறையில் திறமையை வளர்த்துக்கிட்டு அதில் நம்ம வந்து ஃபோக்கஸ்டாக இருந்தோம்னா எல்லாருமே ஜெயிக்க முடியும் அப்படிங்கிறத இந்த வீடியோ பதிவு மூலயமா தெரிஞ்சுக்கிறேன். எல்லாத்துக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய கண்டென்ட்டுகளுக்கு நம்ம சேனலுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.